ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய மௌனமூர்த்தி த சைலண்ட் சேஜ் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். புத்தகத்தின் உள்ளே செல்வோம். அமைதி எனும் தூண். சுவாமிஜியின் ஒரு அற்புதமான குணாதிசயம் என்னவென்றால், நடைமுறை வாழ்க்கைக்கு பயனுள்ள குறிப்புகளை தன்னிகரற்ற முறையில் தெரியப்படுத்தியதுதான். தனது மிகச்சிறந்த முன்னுதாரணமான வாழ்க்கை முறையின் மூலம் எப்பொழுதும் குறைந்த வார்த்தைகளை அதற்கு அவர் பயன்படுத்தினார். சுவாமிஜியுடன் பழகும் நல்லதிர்ஷ்டம் பெற்றவர்கள் அது சிறிது காலமாக இருந்தாலும் அவருடனே நீண்ட காலம் ஒன்றாக இருந்தது போல அவரது பரிவையும் அன்பையும் பெற்று அனுபவித்திருப்பார்கள். அவருடைய கனிவுமிக்க வசீகர புன்னகை ஒருவரை அவருடைய அன்பு வட்டத்திற்குள் எளிதாக கட்டி போட்டுவிடும். அவருடைய ஒளி வீசும் முகம் அமைதியையும் கருணையையும் பொழிந்தது. அவருடைய தெய்வீக இதழ்களிலிருந்து உதிர்ந்த ஒரு சில மென்மையான வார்த்தைகள் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் சொல்ல வந்த கருத்தை தெரிவித்து உள்ளத்திற்கு ஆறுதல் அளித்தன. பணம், பொருளுதவி வேண்டி அவரை அணுகியவர்களுக்கு உடனடியாக, சுதந்திரமாக, அன்பாக அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அவருடைய கரங்கள் கொடுத்து சிவந்தன. அவரது வலது கை கொடுத்தது இடது கைக்கு தெரியாது. ஆன்மீக விஷயங்களில் அவருடைய அறிவுரை மற்றும் வழிகாட்டுதலை வேண்டியவர்களுக்கு தெளிவான தீர்வை எளிமையான முறையில் வழங்குவார். அவரது குருவிடம் அவரின் சரணாகதி முழுமையாக இருந்தது. பேரன்புமிகு பப்பாவின் திருவுள்ளப்படியே அனைத்தும் நிகழும் என்று அவர் திரும்ப திரும்ப கூறியதன் மூலம் அது நிரூபணமாகிறது. தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாத அடக்கம் எனும் உயர்ந்த பண்பை ஒருவர் அவரது சன்னிதானத்தில் இருக்கும்போது கற்கலாம். அவர் பிறருக்காக வாழ்ந்தார், பிறருக்காக பணியாற்றினார், பிறரது நன்மைக்காக அனைத்தையும் செய்தார். அவர் செயல் புரிந்தார், ஆனால் ஒருபோதும் உணர்ச்சியால் உந்தப்பட்டு எதிர் செயல் ஆற்றியதில்லை. நோயாளிக்கு அவர் ஒரு மருத்துவர். மனம் உடைந்தவர்களுக்கு அவர் பலமும் தைரியமும் அளித்தார். அன்பு தாய்க்கும் மேலாகவே அவர் ஒவ்வொருவரிடமும் அன்பு செலுத்தினார். அவர்களின் மிகச்சிறிய தேவைகளை கூட கவனித்து நிறைவேற்றினார். பெற்றோரின் அன்பையும் பரிவையும் அவர் ஆசிரம பணியாளர்களிடம் அபரிமிதமாக பொழிந்தார். ஆசிரமத்தில் வசிப்பவர்களிடம் காட்டிய அதே அக்கறையை ஆசிரம பசுக்களிடமும் காட்டினார். அவற்றுக்கு அன்பான மருத்துவராகவும் இருந்தார். அனைத்து துறைகளிலும் ஆழ்ந்த அறிவை அவர் பெற்றிருந்த போதிலும் அடக்கமாகவே இருந்தார். அவருடைய குழந்தை போன்ற பார்வையும் ஒளி வீசும் அன்பும் அனைவரின் இதயத்தையும் உருக்கியது. அவரது வழிகாட்டுதல் பெற வந்த அனைவரும் அவருடன் தாம் நெருக்கமாக இருப்பதாக உணர்ந்தனர். ஒரு பெரிய நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரி போல அவர் நிர்வாக பணியில் மூழ்கியது போல வெளியே தென்பட்டாலும் சுவாமிஜி எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதும் சாந்தமாக, அமைதியாக, எந்த பதட்டமுமின்றி இருந்தார். அவர் எப்பொழுதும் ஆனந்தத்தில் கழித்திருந்தார். அவரது வாழ்க்கையிலிருந்து ஒரு எளிய பாடம் கற்பதானால், முக்கியத்துவம் குறைந்தவர்கள் என்று யாரும் இல்லை, மிகுந்த முக்கியமானவர்களும் யாரும் இல்லை, பயனற்றது என்று எதுவுமே இல்லை, அற்பமானது என்று எதுவுமே இல்லை. ஆசிரமத்துக்கு வரும் பக்தர்கள் பப்பா மாதாஜியின் சாநித்தியத்தை சுவாமிஜியிடம் உணர ஆரம்பித்தனர். இவ்வாறாக பூஜ்ய சுவாமிஜி பேரன்புமிகு பப்பா மாதாஜியின் புகழ்மிக்க பாரம்பரியமான உலகளாவிய அன்பையும் சேவையையும் பாதுகாத்தும் வழிநடத்தியும் சென்றுள்ளார். அதுவே பேரானந்தத்தின் உறைவிடமான ஆனந்தாசிரமத்தின் அடித்தளமாக திகழ்கிறது. இறைவனை குறித்து சுவாமிஜி. தலைப்பு: அனைவரும் அவர் மட்டுமே. நாம் காண்பதும் காணாது இருப்பதுமான இரண்டுமே இறைவன்தான்.
இருப்பதெல்லாம் இறைவன் மட்டுமே. அவரை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவரேதான் ஒரு இடத்தில் உவகையூட்டும் சத்சங்கம் நடத்துகிறார், இன்னொரு இடத்தில் வியாபாரம் செய்கிறார். அவரேதான் மற்றொரு இடத்தில் வருந்தத்தக்க செயலையும் புரிகிறார். அவரேதான் பல்வேறு பாத்திரங்களில் நடிக்கிறார் என்பதை நாம் அறியும் அந்த நொடியே எதையும் நல்லது கெட்டது என்று பார்க்க மாட்டோம். நாம் உன்னத உணர்வு நிலைக்கு உயர்த்தப்படுகின்றோம். அதே நிலையில் எப்போதும் நிலைத்திருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த தலைப்பு, இறைவன் நம்மை எப்பொழுதுமே கைவிட மாட்டார். இறைவனை எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் சதா காலமும் சிந்தனை செய்வதன் மூலம் நீங்கள் குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கும்போது கூட அவர் உங்கள் உதவிக்கு வருவதை நீங்கள் அனுபவத்தில் அறியலாம். எல்லாமே இருளாக தெரியும் போது நீங்கள் ஒரு மின்னல் ஒளிக்கீற்றை காண்பீர்கள். அது எங்கும் நிறைந்துள்ள இறைத்தன்மையின் திருவருளை உங்களுக்கு நினைவுபடுத்தி பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கும், வலிமையை அளிக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஐயம் சிறிதுமின்றி உறுதியாக நம்பலாம். அவரது நாமத்தை நாம் இறுக பற்றி கொண்டால் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். அடுத்த தலைப்பு, இறைவனுக்காக ஏக்கம் கொள். ஒரு சீடன் குருவிடம் தனக்கு உடனடியாக இறை அனுபூதி வேண்டும் என்று கேட்டான். குரு மகராஜ், நான் இறைவனை அடைய விரும்புகிறேன். எனக்கு இறை அனுபூதியை உடனடியாக வழங்க வேண்டும். குரு சீடனை நதிக்கு அழைத்து சென்று நதியில் மூழ்கும்படி கூறினார். சீடனின் தலை நீரில் மூழ்கிய போது குரு சீடனின் தலையை நீருக்குள் ஒரே அழுத்தாக அழுத்தி வெளியே வராமல் பிடித்து கொண்டார். அதனால் சீடன் தலையை தூக்க முடியாமல் திணற ஆரம்பித்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் விடுவிக்கப்பட்டு அவன் தலையை தூக்கிய போது குரு கேட்டார், எவ்வாறு இருந்தது? சீடன் கூறினான், நான் காற்றுக்காக தவித்தேன். மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது. பின்னர் குரு கூறினார், இதுபோல உனக்கு இறைவனுக்கான தீவிர ஏக்கம் வேண்டும். தீவிர அருள் தாகம் ஏற்பட்டால் இறை அனுபூதி நீண்ட தூரத்தில் இல்லை. சுவாமிஜி குருவை குறித்து கூறியது. தலைப்பு, வாழ்க்கையை சிறப்பாக்குங்கள். சில பக்தர்கள் வாழ்க்கையின் மேல் சலிப்பு ஏற்பட்டு இந்த உடல் பற்றிலிருந்து விடுபட விரும்புகிறார்கள். ஆனால் எவ்வாறு என்று தெரிவதில்லை. எவ்வளவு காலம் ஒருவர் வாழ்வது என்பது அவர் கையில் இல்லை. அதனால் வாழ்க்கையில் சலிப்படைவதை விட்டு நாம் அதை சிறப்பாக பயன்படுத்துவோம். இந்த முழு உலகையும் இறைவனின் வெளிப்பாடாக பார்க்க முயற்சிக்கும் போது ஒவ்வொரு நிகழ்வும் அவருடைய திருவுள்ளப்படியே நடக்கிறது என்பதை ஏற்கும் போதும் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் பூர்ண ஆனந்தமாக இருக்க முடியும். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் மௌனமூர்த்தி த சைலண்ட் சேஜ் என்ற புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான www.anandashram.org ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம், படித்து மகிழலாம், மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.